அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாச்சு. ஃபேஸ்புக்கு, சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து ஒரு பெரிய இது கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நியூ இயர், பொங்கல், தீபாவளி எல்லாத்துக்கும் ரஜினிகாந்த் ரசிகர்களோட தொல்லை தாங்க முடியல. வெளியில் வந்து தலைவா தலைவான்னு கத்தி கூப்பாடு போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சவுண்டு அலர்ஜி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பெரிய அது வைரல் ஆச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து சரி. ஆனால் இதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, சிலர் ஆதரவாகவும் நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராகவுமே கருத்து பதிவு பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு அது கஷ்டம். இத்தனை நாள் வந்து பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர, அதுக்கு எதிராக உடனே வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வீடியோக்களும் கருத்துக்களும் போடுறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஏன்னா அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் அனுபவிக்கணும்னு அவங்களுக்கு வந்து தலையெழுத்து கிடையாது. அவங்களும் வந்து வரி எல்லாம் கட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தலையெழுத்து கிடையாது இதெல்லாம் அனுபவிக்கணும்னு. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பொறுத்துக்க முடியும். அதுக்கு மேலே வந்து பொறுக்க முடியாமல் தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்ப்பு காட்டுறாங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வீடு கூட அங்கே தான் இருந்தது, அப்போல்லாம் அந்த அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் வந்து பதிவு பண்ணுறாங்க. இத்தனை நாள் பொறுத்து இருந்துட்டு இனிமேல் பொறுக்க முடியாதுங்கிறதுனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதற்கு எதிர்ப்பு காட்டுறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து நியாயம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆதரவு கொடுக்கணுமே தவிர, அதுக்கே எதிராக வந்து கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடாது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ்நாடு நிறைய விஷயங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்களால பின்தங்கி இருக்குது. இது மாதிரி அதாவது எது தவறோ அதுக்கு கண்டிப்பாக வந்து எதிர்ப்பை தான் காட்டணுமே தவிர, அதை வந்து நியாயப்படுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதை வந்து நியாயப்படுத்தக்கூடாது. அது வந்து ஒரு பிரபலமான ஒருத்தராக இருக்கிறதுனாலே வந்து அவர் செய்கிறது வந்து சரி அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரோட்டில் வந்து ரசிகர்கள்ங்கிற பேரில் ஒரு பெரிய கூட்டம் வந்து கதறாங்க, தலைவா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளே சோசியல் மீடியாக்கள் நிறைய இடங்களில் பார்க்க தான் செய்கிறோம், செய்திகள்லையும் இதுலேயும். அவர் வந்து ரொம்ப நேரம் கழித்து வெளியில் வருவார். ஒரு சில விஷயங்கள் இது விஜய் மாதிரி நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரசிகர்கள்லாம் வீட்டு வாசலில் காத்து கிடக்காங்க பிச்சைக்காரன் மாதிரி. ஆனால் அவர் வெளியே வர மாட்டார். முதல்ல அவர் அங்கே வீட்டில் இருக்காரா இல்லையானே தெரியாது. அந்த மாதிரி இதெல்லாம் கூட நடக்க தான் செய்யுது. இதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இந்த மாதிரி ரசிகர்கள்ங்கிற பேரில் இவங்கெல்லாம் வந்து என்னைக்கு திறந்துறாங்களோ, படங்கள் பார்க்க வேண்டிதான், சினிமா படங்களை பார்க்க வேண்டிதான், அது தப்பே கிடையாது. ஆனால் ரசிகர்கள்ங்கிற பேரில் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது, அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை அவங்களே வந்து வீணடிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னைக்கு தமிழ்நாட்டில் ஒழியுதோ அன்னைக்கு வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும். கல்வி அது எல்லா விஷயங்கள்லையும் வந்து முன்னேறும் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே என்னுடைய கருத்து மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எல்லோருடைய கருத்தும் கூட. நன்றி.